எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூட தான் கதிர். அதுல நான் உறுதியா இருக்கேன். என்ன நம்ப மாட்டியா? நம்பிக்கை இல்லைன்னா காதலுக்கு என்ன அர்த்தம் கதிர்? நம்புறேன், உன்னை நான் முழுசா நம்புறேன். ஏய், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்டி. ஆனா எதுவா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் நேர்ல சொல்லு. எனக்கு உன்னை பார்க்கணும், புரிஞ்சுக்கோ. ஏய் அகிலா, ஏண்டி அமைதியா இருக்க? இப்பதாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்பிக்கை பத்தி எல்லாம் பேசினேன். அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? அப்படிதானே? அதனால தானே உன்னால வரேன்னு சொல்ல முடியல. கதிர், உன்னை நான் முழுசா புரிஞ்சு வச்சிருக்கேன், நம்புறேன். உன் காதலை நான் மதிக்கிறேன். அப்புறம் ஏண்டி அமைதியா இருக்க? வரேன்னு ஏண்டி சொல்ல மாட்டேன்ற? நானே நம்மள பத்தி ஓப்பனா எல்லாத்தையும் பேசிடலான்னு இருக்கேன். அக்கா கிட்ட பேசிட்டு உன்னை பார்க்க வரலான்னு நினைச்சேன். இல்ல, அதெல்லாம் வேணாம், சரி வராது. நாம நாளைக்கு மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீ உங்க அக்கா கிட்ட பேசுவியோ இல்ல அம்மா கிட்ட பேசுவியோ இல்ல யார்கிட்ட வேணா பேசு, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா நாளைக்கு என்ன நீ பார்க்க வா. கதிர், அகிலா, என் மேல லவ் இருந்தா, என் மேல நம்பிக்கை இருந்தா வரேன்னு சொல்லு. இல்லைன்னா விடு, எதுவுமே சொல்லாத. காலை கட் பண்ணிட்டு போயிட்டு எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலாம்டி. சரி, நான் வரேன். மீட் பண்ணலாம். தேங்க்ஸ், ஐ லவ் யூ டி. நீ நம்ம பார்க்குக்கு வந்துரு. எப்போ மீட் பண்ணலான்னு நான் உனக்கு மெசேஜ் பண்ணி சொல்றேன்.